ஒருபுறம் பறவை காவடிகள் தயாராகிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சீரணி நாகம்மாள் ஆலயத்துக்காக செல்வதற்காக இங்கே சித்தன்கேணி மகாகணபதி பிள்ளையார் ஆலயத்திலே இந்த பறவை காவடிகள் தயாராகிக் கொண்டிருக்கின்றது. மறுபுறத்திலே சித்ரா பூரணை இந்த புனித நன்னாளிலே சித்திரை கஞ்சி காட்சி வார்க்கும் மரபு இங்கே சித்தன்கேணியிலே தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்றது. சித்தன்கேணி இளைஞர் முன்னேற்ற கழகத்தினரால் இந்த சித்ரா பூரணை சிறப்பு நன்னாளில் சித்திரை கஞ்சி காய்ச்சும் நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே இளைஞர்கள் சித்திரை கஞ்சிக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சித்திரை பூரணை இந்த நன்னாளிலே சித்தன்கேணி இளைஞர் முன்னேற்ற கழகத்தினர் சித்திரை கஞ்சி காட்சி வார்ப்பதற்காக ஆயத்தமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மிக சிறப்பான ஒரு அம்சம் பிளாவிலே கஞ்சி குடிக்கின்ற வைபவம். இங்கே பிளாக்கள் கோலப்பட்டு தயாரான நிலையிலே காணப்படுகின்றது. இளைஞர்கள் மிக உற்சாகமாக இந்த கஞ்சி காய்ச்சும் நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் இந்த பச்சை மிளகாய் வெட்டுகின்ற நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. தம்பி பார்த்திபன் அவர்கள் மிக இலகுவாக இந்த மிளகாயை வெட்டி கொண்டிருக்கின்றார். அவர் இலங்கை நிர்வாக சேவையினுடைய ஒரு அதிகாரி, இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒருவர் இங்கே இந்த எமது சித்திரை கஞ்சி காட்சி நிகழ்விலே பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றார். இங்கே அநேகமான இளைஞர்கள், இங்கே ஒரு இளைஞன் தேங்காய் திருவம் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அப்படியாக இங்கே முழு இளைஞர்களும் ஒன்றாக வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சித்திரை கஞ்சி காய்ச்சும் நிகழ்வுக்கான ஆரம்ப வேலைகள். இங்கே ஒரு சிறுவன் கூட இந்த தேசிக்காயை புளிந்து கொண்டிருக்கின்றார். இவர் எங்கள் பொன்னண்ணையின் பேரன். தொடர்ச்சியாக இந்த வழியிலே இளைஞர்கள் வருவார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த சிறுவர் தேங்காய் எலுமிச்சம்புளியை புளிந்து கொண்டிருக்கின்றார். இங்கே வெங்காயம் வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். சட்டியிலே வெட்டப்பட்ட வெங்காயம் நிறைய இருக்கின்றது. இங்கே வெங்காயம் உரித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து இந்த சித்திரை நன்னாளிலே சித்திரை கஞ்சிக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரும்பெரும் காட்சி சித்தன்கேணியிலே தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிறப்பான அம்சம் என்னவென்றால், இந்த மகாகணபதி பிள்ளையார் ஆலய முன்றலிலே சீரணி நாகம்மாளை நோக்கி காவடிகள் தயாராகி கொண்டிருக்கின்றது. இங்கே இளைஞர்களினால் சித்திரை கஞ்சிக்கான நிகழ்வுகள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அங்கே பாருங்கள், பனையிலே ஓலை வெட்டப்பட்டு அந்த பனை ஓலையிலே விழா கோலும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழர் பாரம்பரிய பண்பாட்டுகளிலே இந்த பனை ஓலை மிகவும் முக்கியமானதொன்று. அந்த விழாவிலே தான் அன்று நாங்கள் உணவுகளை உண்டோம், பானங்களை பருகினோம். இங்கே அந்த விழா கோலும் நிகழ்வு தற்போதும் சித்தன்கேணியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே இவர்கள் இந்த பனையிலே ஏறி ஓலையை வெட்டி புலாவை கோலிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கஞ்சி குடிப்பதற்காக புலா கோலிக்கொண்டிருக்கின்றார்கள். எமது தமிழர் பாரம்பரியத்தின் பண்பாட்டின் சிறப்பு அம்சங்கள் இன்றும் இந்த மண்ணிலே அழியாது வேரூன்றி நிற்கின்ற நிகழ்வை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே புலா கோலப்படுகின்றது. பனை ஓலையை வெட்டி புலா கோலுகின்றார்கள். மிக சிறப்பாக புலாக்கள் கோலப்பட்டிருக்கின்றது. புலாவிலே கஞ்சி குடிப்பதுதான் வழக்கை. சித்திரா பூரணை இந்த தமிழ் மக்களினுடைய மிக பாரம்பரிய உணவு கஞ்சி. அந்த கஞ்சியை புலாவிலே குடிப்பார்கள். கஞ்சி மட்டுமல்ல, அநேகமாக முழு பானங்களும் அந்த காலத்திலே புலாவிலே தான் குடித்தது வழமை. இந்த வழமையை இப்போதும் இந்த இளைஞர்கள் அந்த புலாவை பரம்பரையாகவே ஒரு எப்படி கோல வேணும் என்ற ஒரு பழக்கம் எமது தமிழ் மக்களிலே இருக்கிறது.
அழியவில்லை என்பதை இந்த சித்தங்கேணி மண் இன்று நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். இங்கே பாருங்கள், தயா மாஸ்டர் இவர் எமது முருகேசு விதானியாருடைய மகன். இவர் இந்த நீண்ட காலமாக எமது சித்தங்கேணியிலே பிறந்து வளர்ந்தவர். இன்று சித்திரை கஞ்சிக்கு எங்கேயோ தூர தேசங்களில் இருந்தென்றாலும் இங்கே வந்து தன்னுடைய தொண்டை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தொண்டு சிறக்க வாழ்த்துகின்றோம். இந்த சித்தங்கேணி மண்ணின் அற்புத சிறப்பு, காவடிகள் தயாராகி கொண்டிருக்கின்றது. சீரணி நாகம்மாளை சென்றடைவதற்காக காவடிகள் தயாராகி கொண்டிருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், செக்டரிலே முன்னாலே தண்ணீர் தெளிக்க ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இது சங்கானியை சேர்ந்தவர்கள், சீரணி நாகம்மாளுக்கு மிகவும் அயலிலே உள்ளவர்கள், எமது அயல் கிராமத்து மக்கள் இங்கே இருந்து காவடியை எடுத்து சீரணி நாகம்மாளுக்கு நேர்த்திக்கடன் செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காவடி தயாராகிவிட்டது. அதாவது கத்தி விளிம்பிலே சிவன் போல காட்சி அளிக்கின்றார் அந்த அடியவர் தன்னுடைய நேர்த்திக்கடன். ஆகா, என்ன அருமை, என்ன அற்புதம்! எம்பெருமானுடைய அற்புதம். விநாயகனுடைய அருளை பெற்று அவருடைய வரத்தை பெற்று தனது நேர்த்திக்கடனை நிறைவு செய்வதற்காக சீரணி நோக்கி வெளிக்கிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். கத்தி விளிம்பில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆகா, அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதம். கத்தி விளிம்பில் இருப்பதென்றால் ஒரு அற்புதமான நிகழ்வு. அவருடைய கால்களும் கத்தியிலே இருக்கின்றன, அவர் இருப்பும் கத்தியிலே இருக்கின்றார். என்ன அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரை பார்க்கும்போது சிவனை காணுகின்ற மாதிரி இருக்கின்றது. இங்கே சிவபெருமான் இருந்து ஆடுவது போல அவர் கத்தி விளிம்பிலே இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். அற்புதமான இந்த காட்சி, அற்புதமான காட்சியை இங்கே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். மிகவும் அருமையான காட்சி. ஆம், இங்கே பால் காவடி, ஒரு ஆண்கள் பறவை காவடி, செடில் காவடி, இப்படி பல வகையான காவடிகளை எடுத்து தங்கள் நேர்த்திக்கடனை, தங்கள் உடலை வருத்தி எம்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செய்யும் அதே நிலையிலே பெண்கள் பால் காவடி எடுத்து எம்பெருமானை வேண்டி செல்கின்ற நிகழ்வு எமது சைவ சமய பாரம்பரியத்திலே காணப்படுகின்ற ஒன்று. அந்த நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே அடுத்ததாக 2 ஜோடி சகோதரர்கள் பறவைகளாக பறவை காவடிக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இப்போது 2 காவடிகளுமாக சீரணி நாகபூசணி அம்பாள் கோயிலை நோக்கி செல்ல இருக்கின்றது. எம்பெருமானின் அருளுக்கும் ஆசிக்கும் அவர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் எம் தெய்வங்கள் குல தெய்வங்களின் வேண்டி தங்கள் எதிர்கால நலன்களை வேண்டி இந்த நாடு சிறக்க வேண்டும், மக்கள் சிறக்க வேண்டும், நம் இனம் சிறக்க வேண்டும், நம் குலம் சிறக்க வேண்டும், நம் மதம் சிறக்க வேண்டும், என்றும் அழியாத மதமாக, என்றும் அழியாத நம் தமிழர்களாக, என்றும் அழியாதவர்களாக வாழ வேண்டும் என்று நேர்ந்து தங்கள் நேர்த்திக்கடனை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். மிக மிக அற்புதம், மிக மிக அற்புதம். ஆம், இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக அற்புதமான காட்சி இது. இந்த ஆண்டவனுடைய கிருபையாலே நடைபெறுகின்ற காட்சி, அவருடைய அற்புதமான காட்சி, அற்புதத்திலும் அற்புதமான காட்சி.